நம்ம தமிழக மக்கள் மற்றும் இந்திய மக்களோட முக்கியமான பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய எம்எல்ஏ மற்றும் எம்பி இவங்க ரெண்டு பேருக்குமே என்னென்ன சம்பளங்கள் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். முதல் படியாக எம்எல்ஏ. ஒரு எம்எல்ஏக்கு குறைஞ்சபட்சம் அவங்களோட பேசிக் சேலரியாக 30,000 ரூபாய் அவங்களுக்கு மாதம் கொடுக்க படுது. இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கம்பல்சரி அலவன்ஸாக 10,000 ரூபாய், டெலிஃபோன் அலவன்ஸாக 7,500 ரூபாய், கான்ஸ்டிடியூன்சி அலவன்ஸ் அதாவது அவங்களோட தொகுதிக்கான அலவன்ஸாக 2,500 ரூபாய், கன்சாலிடேட் அலவன்ஸாக 5,000 ரூபாய், வெஹிக்கல் அலவன்ஸாக 25,000 ரூபாய், மொத்தமாக அவங்களுக்கு மாதம் 1,05,000 ரூபாய் தனியாக சேலரியாக கொடுக்க படுது. இந்த பேசிக் சேலரி 30,000 ரூபா சேர்த்து 1,35,000 மாதிரி இவங்களுக்கு மாதத்துக்கு சேலரி கொடுக்க படுது. இது மட்டும் இல்லாமல் இதையும் தாண்டி 25,000 ரூபாய் மாதம் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு வரக்கூடிய அந்த ஒரு பென்ஷன் சலுகையும் ஒரு எம்எல்ஏவாக 5 வருஷம் அவங்க இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கொடுக்க படுது. இது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தமிழ்நாட்டுக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் முற்றிலுமாக ஃப்ரீ. ரயில்வே ஸ்டேட்டுக்குள்ளே எங்கேனாலுமே போயிட்டு வரலாம் ஃப்ரீ. டோல்கேட் எங்கேயுமே கட்டணம் எம்எல்ஏவோட வாகனத்துக்கு வசூலிக்கப்படாது, முற்றிலும் இலவசம். இதையெல்லாம் தாண்டி எம்எல்ஏவோட குடும்பத்திலேயோ இல்லை எம்எல்ஏக்கோ யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னா அரசாங்கமே அவங்களோட மொத்த இந்த மெடிக்கல் செலவையுமே எடுத்துக்கும்.